ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மணக்க கருவாடு தாங்க வறுத்து காமிக்க போகிறேன். நீங்கள் வறுக்கிற கருவாடு மணமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வாங்க அந்த டிப்ஸோடு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, கருவாடு க்ளீன் பண்ணுறப்ப அரிசி இருக்குது இல்லைங்களா, அரிசி கழுவின தண்ணி, அந்த தண்ணியை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் கருவாடில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கழுவி நீங்கள் கருவாடு வறுத்திங்கன்னா கருவாடனுடைய மணமும் ருசியும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் அரிசி கழுவின தண்ணியை சூடு பண்ணி கருவாடில் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சாதாரணமாக நம்ம கையில் எடுத்து 2-3 டைம் கழுவினாலுமே போதும், கருவாடு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக ஆகிடும். இந்த மாதிரி லைட்டாக ஒரு துண்டையும் இப்படி கையில் தேய்ச்சிங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய வழுவழுப்பு சுத்தமாக க்ளீன் ஆகிடும். ஈஸியாக முடிஞ்சுதா? இதையும் மீறி வழுவழுப்பாக இருந்ததுன்னா இப்போ நான் மண் சட்டியில் போட்டு அப்படியே சுற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மண் சட்டிலேயோ இல்லை அலுமினிய பாத்திரத்துலேயோ நீங்கள் வச்சு 2-3 சுற்று சுற்றுனீங்கன்னா சுத்தமாக அது மேலே இருக்கக்கூடிய எல்லா வழுவழுப்பும் வந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2-3 டைம் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்திங்கன்னா வாழை கருவாடாக இருக்கட்டும், மற்ற எந்த கருவாடாக இருக்கட்டும், சுத்தமாக ஆகிடுங்க. இப்போ நான் கருவாடை 2-3 டைம் தண்ணி விட்டு அலசி சுத்தப்படுத்தி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எடுத்துருக்கிற கருவாடுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை வச்சு லைட்டாக முதல்ல ஒரு பெரட்டிக்கங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். 20 நிமிஷம் கழித்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன், எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் தோசை கல் வச்சுக்கலாம், தவா வச்சுக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ எண்ணெய் விட்டாச்சு. ஊறின அந்த கருவாடு துண்டுகளை 1 பை 1 சேர்த்துக்கலாம். குறிப்பாக கருவாடு துண்டுகள் ஒன்றோட ஒன்று ஒட்டவே கூடாது, தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் எல்லா துண்டுமே நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ நான் கருவாடை எப்படி அடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை கடாயில் வறுக்க வரலன்னா நீங்கள் ஃப்ளாட்டடான தோசைக்கல் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக வரும். முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாயில் ட்ரை பண்ணுங்கள், ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ நான் எல்லா கருவாடு துண்டுகளையும் நல்லா நீட்டாக அடுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு சைடை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்படி எல்லாமே அடுக்கின பிறகு மேலே கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. நல்லா இன்னும் டேஸ்ட்டாக கிடைக்கும், இன்னும் நல்ல முறுமுறுன்னு இருக்கும். இந்த கருவாடை பாதி வேகிறப்பவே பார்த்திங்கன்னா வாசனை கம்மன்னு வருங்க. அதுவும் இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் நம்ம கழுவிட்டு செய்கிறப்ப மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். எல்லா துண்டுகளையுமே கண்டிப்பாக நீங்கள் திருப்பி விடணும். இப்போ நான் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டேன் பாருங்கள். சூப்பரான கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. ரசம் சாதம், பருப்பு கடையல் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும். குறிப்பாக கருவாடு வறுக்கிறப்ப உப்பு சேர்க்கக்கூடாது, அதிலையே இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.